ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 28 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 28 இதோட பிக் பிக்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இம்பேர்மெண்ட் ஆஃப் லாஸை எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட் நான் இம்பேர்மெண்ட்னா என்னன்னு நான் சொல்லுவேன், சரியா? அதுக்கப்புறம் இம்பேர்மெண்ட் லாஸை வந்து நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ணணும், கேரிங் வேல்யூ வந்து எப்படி வந்து நம்ம டிரைவ் பண்ணணும், கேரிங் வேல்யூ அண்டு இந்த மாதிரி வந்து டிப்ரிசியேஷன்லாம் இதில் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ டிப்ரிசியேஷன்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணணும், ரீவேல்யூவேஷன் வந்தால் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் நியூவாக ஒரு டேர்ம் கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டேர்ம் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதெல்லாம் தான் வந்து இந்த AS 28 ஒரு பிக் பிக்சர். ஓகேவா? ஓகே guys, so further without wasting of time, let's go into the video. சிம்பிளாக ஒரு பிக்சரோட சொல்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு ஹோட்டல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஹோட்டல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பெரிய கிரைண்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். என்னது? பெரிய கிரைண்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கிரைண்டரில் நம்மளுக்கு அதிகமான குவான்டிட்டியில் நம்ம மாவு அரைக்கணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போது எனக்கு இது ஆக்சுவலாக என்னது, அசட். இது நான் வாங்குறப்போ என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 lakh வச்சுக்கலாம். வாங்குற அன்றைக்கி என்ன இருக்குது, 2 lakh இருக்குது. ஓகே டன். இப்போது கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃபியூ இயர்ஸ் கழித்து இந்த மாதிரி கிரைண்டர் இல்லாமல் இன்னொரு எக்யூப்மெண்ட் வந்து நியூவாக எல்லா ஹோட்டல்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து மாவு வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப இது வந்து ஹெவியாக இருக்குது, நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுது அப்படின்ட்டு அது நல்லா டெக்னாலஜிக்கலாக அந்த மாதிரி நியூவாக அந்த எக்யூப்மெண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணுறனால எனக்கு இப்போ இது என்னது, இதோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக? இப்போது இந்த மாதிரி வேல்யூ குறையிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் இதை இன்னும் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இன்னும் தான் எனக்கு வேல்யூ குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு கடைசியாக பார்க்குறப்போ எனக்கு என்னது, யூஸ் பண்ணதுக்கப்புறம் வச்சுருந்தா அப்போ நான் விற்றனா 50K, நான் இன்றைக்கே விற்றனா இது வந்து 1 lakhக்கு போகும். என்னது? இன்றைக்கே விற்றனா எனக்கு 1 lakhக்கு போகும்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ எந்த டெசிஷன் எடுப்பேன் நீங்களே சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணிவிட்டு விற்பேனா, இல்லை இன்றைக்கே வந்து என்ன செல்லிங் ப்ரைஸோ இன்றைக்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இதுக்கு என்னென்னா செலவு பண்ணணும், இது கொஞ்சம் ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு 20K. ஓகே, அப்போ என்னது 80K ஆகிடுது. ஓகே, ஸோ இன்றைக்கே நிறைய ரிப்பேர்ஸ்லாம் பண்ணி செலவுலாம் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், 80Kக்கு வச்சுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கே விற்றா எனக்கு இது லாபமா, இல்லை நான் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு 50Kக்கு விற்றா எனக்கு லாபமா? இன்றைக்கே விற்றா தான் எனக்கு லாபம். அப்போது அதனால தான் வந்து நம்மளுக்கு AS 28 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நெட் செல்லிங் ப்ரைஸ். இதில் என்னென்னலாம் நம்மளுக்கு காஸ்ட் அன்றைக்கி நம்மளுக்கு இருக்கோ அதெல்லாம் நம்ம லெஸ் பண்ணிட்டா என்ன வரும், நெட் செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். இந்த வேல்யூ இருக்குல்ல, இதுவா இல்லை நான் வேல்யூ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூவா, ரெண்டில் எனக்கு எது அதிகம்னு நான் பார்க்குறேன். இப்போ ரெண்டில் எனக்கு எது அதிகமோ நான் அதை தான் என்னவா வச்சுருக்கேன், ரெக்கவரபிள் அமௌண்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, ரெக்கவரபிள் அமௌண்ட். இன்றைக்கே நான் விற்றா எனக்கு எவ்வளோ வரும், இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அதை டிஸ்போஸ் பண்ணுறேன்னா எப்போ அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வரும். இப்போ நான் ரெக்கவரபிள் அமௌண்ட் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு எப்படி இருந்தாலும் என்ன தான், இது லாஸ் தான். ஏன்னா இந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால எனக்கு இந்த கிரைண்டர் வந்து என்னால் என்ன பண்ண முடியல, இனிமேல் வச்சிருந்தா எனக்கு லாஸ் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், இதை நான் இப்போ விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்கின அன்னைக்கு என்ன இருந்துச்சு, 2 lakh. கரெக்டாக? என்னது 2 lakh. கண்டிப்பாக அப்போனா டிப்ரிசியேஷன் இருந்திருக்குமா இடையில, ஒரு 20,000 வந்து டிப்ரிசியேஷன் வச்சுருக்கலாம். இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற இயர்ஸில் இருக்கிற டிப்ரிசியேஷன் எவ்வளோ, 20K. ஸோ இப்போ 20K லெஸ் பண்ணிட்டா எவ்வளோ வரும், 1 lakh 1.8 lakh வரும். ஓகே, 1,80,000 வரும். இப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, கேரிங் வேல்யூ ஆஃப் த அசட். என்னது? கேரிங் வேல்யூ ஆஃப் த அசட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன தான் இதோடைய வேல்யூ கேரிங் வேல்யூ இவ்வளோ இருந்தாலும் நான் இதை இன்றைக்கி விற்றுட்டனால எனக்கு எவ்வளோ லாஸு, 1.8 lakhல 80,000 பேசுனா எவ்வளோ, 1 lakh. அப்போ அந்த 1 lakh தான் என்னன்னு நம்மளை சொல்லணும் அப்படின்னா, இம்பேர்மெண்ட் ஆஃப் லாஸ். ஓகே, ஸோ இந்த இம்பேர்மெண்ட்னால எனக்கு ஏற்பட்ட லாஸ் என்னது, 1 lakh. இதை நான் என்ன பண்ணுவேன், P&L அக்கௌண்ட்டுக்கு ரைட் ஆஃப் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் என்னது, இம்பேர்மெண்ட் லாஸ். ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இம்பேர்மெண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இதே வந்து ஃபார்முலா பேஸ்டு உங்களுக்கு நான் கொண்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், இம்பேர்மெண்ட் ஆஃப் லாஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், ரொம்ப டார்க்காக இருக்கா, ஓகே, இம்பேர்மெண்ட் ஆஃப் லாஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், கேரிங் வேல்யூ ஆஃப் அமௌண்ட்டு அது எப்படி கண்டுபிடிச்சோம்,
அந்த காஸ்ட் அசட் வாங்கினப்போ இருந்த கிரைண்டர் வாங்கினப்போ இருந்ததுல டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணும். நீங்கள் சொல்லுங்கள், டிப்ரிசியேஷன் நம்ம சிஏ படிக்கிறோம் டேரெக்டாக கொடுத்துருவாங்களா? அப்படி அதே டேரெக்டாக கொடுத்தாலும் மீதி இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் டேரெக்டாக கொடுத்துருவாங்க? கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாமே கரெக்டாக கம்ப்யூட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி நம்ம டிப்ரிசியேஷன் நார்மலாக கால்குலேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி காஸ்ட்டில் ஸ்கிராப் ரெசிடியல் வேல்யூ லெஸ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம போடுவோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம அக்யூமுலேட்டாக போகிறோம்னா என்னது, இன்னும் எவ்வளோ இயர்ஸ் இருக்கோ நம்ம அதையும் என்ன பண்ணிப்போம், மல்டிபிள் பண்ணிப்போமா? ஸோ நார்மலாக டிப்ரிசியேஷன் நம்ம எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு என்ன போடுவோம், கேரிங் வேல்யூ போடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கேரிங் வேல்யூ இப்போ கம்ப்யூட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக ரெக்கவரபிள் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்னது, இதோட முடிஞ்சிடும். கரெக்டாக இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால், சாரி இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு இம்பேர்மெண்ட் லாஸ் வந்துடும். பட் இதே நான் என்ன சொன்னேன், இதை சேல் பண்ணால் என்ன அமௌண்ட் வரும் இன்னைக்கே, அதாவது நெட் செல்லிங், அதாவது இதில் இருக்கிற டிஸ்போசல் காஸ்ட், டிஸ்ட்ராய் காஸ்ட் இதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் குறைச்சிட்டு மீதி இருக்கிற விஷயத்த சேல் பண்ணால் என்ன வருமோ அதான் என்னது, நெட் செல்லிங் ப்ரைஸ். அடுத்து நான் இதை யூஸ் பண்ணுறேன், இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், இன்னும் ஒரு 6 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன வருதோ அதான் என்னது, வேல்யூ இன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வருது. ஸோ அதை எப்படி டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா ஓகே, டேரெக்டாக கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் இயர் என்ன, செகண்ட் இயர் என்ன, இதுக்கெல்லாம் ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும் கரெக்டாக இயர் வைஸ். இதில் 5th இயர் என்ன இருக்கும், ரெசிடியல் வேல்யூவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்கிராப்பும் இருக்கும். ஸோ அந்த ரெசிடியல் வேல்யூ நான் என்ன பண்ணணும், 5th இயரோட டிஸ்கவுண்டிங் ரேட்டோட என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி ரெசிடியல் வேல்யூக்கும் 5th இயரோட டிஸ்கவுண்டிங் ரேட்டோட மல்டிபிள் பண்ணி, நிறைய பேர் வந்து இதை மறந்துடுவாங்க ரெசிடியல் வேல்யூ. ஸோ செக் பண்ணி என்ன பண்ணுங்க, அதையும் வந்து 5th இயரோட டிஸ்கவுண்டிங் ரேட் என்னவோ அதை என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணி போட்டுக்கணும். ஸோ போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது, வேல்யூ இன் யூஸ். இப்போ இதுவும் கிடைச்சிருச்சு, இதுவும் கிடைச்சிருச்சு. நான் என்ன சொன்னேன், யூஸ் பண்ணதா இல்லை இன்னைக்கு சேல் பண்ணதா, எது நம்மளுக்கு ஹையராக இருக்கோ லாஜிக் படி அதுதான் என்னது, ரெக்கவரபிள் அமௌண்ட். அப்போ இவ்வளோ அமௌண்ட் இருக்குது டிப்ரிசியேஷன்லாம் போய் இந்த அசட்டு இதை நான் இன்னைக்கே விற்றேன்னா இந்த அமௌண்ட்டு. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறதா என்னது, இம்பேர்மெண்ட் ஆஃப் லாஸ். ஓகே, இதே வந்து நான் இது ரெக்கவரபிள் வேல்யூ தான் எனக்கு அதிகமாக வருதுன்னா நான் அதை ஏன் விற்கணும், கரெக்ட் தானே? இப்போது நான் ரெக்கவரபிள் வேல்யூ தான் இதில் அதிகமாக வருது, கேரிங் காஸ்ட் வந்து குறையுது, கேரிங் வேல்யூ வந்து குறைஞ்சி தான் இருக்குன்னா நம்மளுக்கு இந்த இம்பேர்மெண்ட்டே வராது. இப்போ அசட்டோட வேல்யூ என்னது, டிப்ரிசியேஷன் பண்ணியுமே அதிகமாக தான் இருக்குது, ரெக்கவரபிள் வேல்யூ என்னது நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, அப்படிங்கிறப்ப தான் இம்பேர்மெண்ட்டே ஏற்படும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன இந்த கிரைண்டர் எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு என்ன இம்பேர்மெண்ட் லாஸ் வந்துச்சு, 1 lakh என்ன வந்துச்சு, 1 lakh வந்துச்சு. ஸோ இதை நான் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணிடணும். ஸோ இப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் இம்பேர்மெண்ட் 1 lakh 1 lakh. ஸோ இப்போ தான் என்ன பண்ணணும், அந்த இம்பேர்மெண்ட்டை பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ என்னது, பிஎன்எல் அக்கௌண்ட் டு இம்பேர்மெண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1 lakh 1 lakh. ஃபஸ்ட்டு என்னது, ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் இம்பேர்மெண்ட் லாஸை பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ரைட் ஆஃப் பண்ணுறது. ஸோ இதான் வந்து என்னது, அதுக்கான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் வைஸ். இப்போது நம்மளுக்கு கொஸ்டினில் ரிவைஸ்டு கேரிங் வேல்யூன்னு கேட்டிருப்பாங்க. ரிவைஸ்டு என்ன, ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் லாஸ் என்ன வந்து கேரிங் வேல்யூ. அப்போ ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் லாஸ்னா என்னது, அப்போ பழைய கேரிங் வேல்யூவை இம்பேர்மெண்ட் லாஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், இம்பேர்மெண்ட் லாஸ் லெஸ் பண்ணால் என்ன கிடச்சிரும், ரிவைஸ்டு கேரிங் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு டிப்ரிசியேஷன் தவிர வேறு எந்த ஒரு குடைச்சலுமே இல்லை, அதாவது எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அப்போது இதுக்கப்புறம் வர விஷயம் எல்லாமே நான் சொல்ல போகிற ஸ்பெஷல் கேசஸ். என்னது, ஸ்பெஷல் கேசஸ். சப்போஸ் இந்த மாதிரி கேரிங் வேல்யூவில் டிப்ரிசியேஷன் மட்டும்தான் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ரீவேல்யூ வந்து பண்ணுவாங்க வேல்யூவர் வந்து. ஸோ இந்த மாதிரி ரீவேல்யூ பண்ணால் நம்மளுக்கு கேரிங் வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகும்ல, அது மாதிரி பண்ணால் ரீவேல்யூவேஷன் வந்தால் நம்ம எப்படி வந்து டீல் பண்ணணும், அடுத்து அதுதான் சொல்ல போகிறேன். இப்போ நான் டைம் லைன் வைஸ் சொல்கிறேன். ஓகே, ஒரு சிச்சுவேஷன் நடந்தால் என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? டன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2020 இப்போ தான் வந்து அசட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அசட்டை பர்ச்சேஸ் பண்ணி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அசட்டோட அமௌண்ட் வந்து போடும். ஓகேவா? இப்போது ரீவேல்யூ பண்ணது என்னைக்குன்னா 2024. அப்போ இடைப்பட்ட காலத்தில் என்ன இருக்கும், கண்டிப்பாக டிப்ரிசியேஷன் ஆயிருக்கும். நம்ம தனித்தனியாக டிப்ரிசியேஷன் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அக்யூமுலேட்டாக என்ன பண்ணிடலாம், டிப்ரிசியேஷன் போட்டுடலாம்ல. அப்போ எப்படி போடுவோம், நம்ம என்ன வந்து காஸ்ட் ஆஃப் அசட்டோ என்ன வந்து யூஸ்ஃபுல் நம்பர் ஆஃப் இயர்ஸோ அதை டிவைட் பண்ணுவோம். தெர் இஸ் எனி ரெசிடியல் வேல்யூ ஹேவ் டு சப்ராக்ட் ஃப்ரம் இட். அண்ட் தென் என்னது, எத்தனை வருஷம் நம்மளுக்கு போயிருக்கு, இப்போ 4 years. அப்போ 2/4 போட்டுக்கணும். அப்போ அக்யூமுலேட்டாக என்ன டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு 4 yearsல, நான் அதை என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக லெஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது, கேரிங் வேல்யூ அட் 4th year. என்னது, அட் 4th year. இந்த 4th yearல கேரிங் வேல்யூ இதுதான். கரெக்டாக? டிப்ரிசியேஷன்லாம் கண்டுபிடிச்சி 4th yearல தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரீவேல்யூஷனும் பண்ணியிருக்காங்க. அப்போ டிப்ரிசியேஷன் போக வந்திருக்கிற அமௌண்ட் இது. இப்போ ரீவேல்யூவேஷன் பண்ணது தான் நம்ம ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணுவோம். என்னன்னா, ரீவேல்யூ பண்ண அமௌண்ட்டை நம்ம எங்கே போடணும், இங்கே போடணும். எங்கே போடணும்,
இங்கே போகணும். இதுதான் ரீவால்யூஷன் பண்ண அமௌண்ட். நம்மளோட வேலை என்ன? இங்கே இருக்கிற பேலன்சிங் ஃபிகர். இப்போ கேரிங் வேல்யூ அந்த இயரில் இந்த அமௌண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக்னே வச்சுக்கலாம் கேரிங் வேல்யூ. ரீவால்யூஷன் பண்ணோன்னே அந்த அமௌண்ட் வந்து 2 லேக்னு இருக்கு. இப்போ இடையில எவ்வளோ 1 லேக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2 லேக்கு. கரெக்டா? அப்போ வேல்யூ ஹையா இருக்கிறனால இது என்னது? அப்வார்ட் ரீவால்யூவேஷன். என்னது? அப்வார்ட் ரீவால்யூவேஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்னது ஜஸ்ட் 1 லேக்னு போட்டால் கரெக்டாக ஈக்குவலைஸ் ஆகிடும். இதே 1 லேக்குக்கு பதிலாக 50Kன்னு இருக்கு. என்ன இருக்கு? 50Kன்னு இருக்கு. அப்போ என்ன இருக்கு? இங்கே ரீவால்யூஷன் பண்ணோன்னே 1 லேக்லேருந்து 50K குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே டவுன்வார்ட் ரீவால்யூவேஷன் இது. அப்போது நான் இங்கே என்ன பண்ணணும்? 50K போட்டு ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இதுதான் ரீவால்யூட் அமௌண்ட்டு கரெக்டாக வந்து 50K இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணணும்? காட்டணும். அப்போது ரீவால்யூஷன் பண்ணதுக்கப்புறமா என்ன வந்திருக்கோ அதுதான் என்னது? இப்போ கேரிங் அமௌண்ட்டு. என்னது? இப்போ கேரிங் அமௌண்ட்டு அட் த எண்ட் ஆஃப் த 4th இயரில். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இயர்ஸ் இருக்கோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்? டிப்ரிசியேஷன் பண்ணி லெஸ் பண்ணி ஃபைனலாக இன்னும் எவ்வளோ இயர்ஸ் இப்போ இடையில ஏதாவது சேல் பண்ணால் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த இயரோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இல்லை ஃபர்தராக இன்னும் அதுக்கு யூஸ்ஃபுல் இயர்ஸ் இருக்குன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? திரும்ப இந்த கேரிங் வேல்யூலேருந்து நம்ம திரும்பவும் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும் டிப்ரிசியேஷனை. ஓகேவா? ஸோ ரீவேல்யூ பண்ண அதுக்கப்புறமா வந்த அந்த கேரிங் வேல்யூலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கண்டுபிடிக்கணும் ஒரு டிப்ரிசியேஷனும். புரியுதா இது வரைக்கும்? ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து ரீவேல்யூஷன் ரிசர்வ் நடக்கும். கரெக்டா? அப்போ நம்மளுக்கு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் இம்பேர்மெண்ட் லாஸ்லேருந்து லெஸ் பண்ணணும்னா ஒரு வேல்யூ வரும்ல, அந்த அமௌண்ட் தான் என்ன பண்ணணும்? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து கேரிங் வேல்யூ 40 crore இருக்கு. ஓகேவா? நான் வந்து இப்போ நான் ரெக்வரபிள் அமௌண்ட்லாம் போட்டு நம்ம பார்த்தப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா 20 crore. ஸோ இப்போ 20 crore என்ன இருக்கு? ரீவேல்யூ அதாவது இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து நடந்திருக்கு 20 crore. ஆல்ரெடி 40 crore இருந்தது. இப்போ 20 crore ரீவேல்யூஷன் லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. கரெக்டா? இப்போ பேலன்ஸ் வந்து 20 crore தான் இருக்கு. ஓகே. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு? எனக்கு நல்ல ரீவேல்யூஷன்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்வார்ட் ரீவேல்யூஷனால என்ன ஆயிருக்கு? அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப ஒரு 50 crore வச்சுக்கலாம். என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, போய் இந்த இம்பேர்மெண்ட் லாஸை ரிவர்ஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ரிவர்ஸ் பண்ணுவேன். எவ்வளோக்கு தான் ரிவர்ஸ் பண்ணுவேன்? இம்பேர்மெண்ட் லாஸ் எவ்வளோ வந்துச்சோ அவ்வளோக்கு மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ணுவேன். எவ்வளோ இம்பேர்மெண்ட் லாஸ்? 20. அப்போ 20 crore மட்டும் தான் என்ன பண்ணுவேன்? ரிவர்ஸ் பண்ணுவேன். அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, impairment loss on revalued asset is directly recognized against revaluation surplus. அதாவது இன்க்ரீஸ் ஆனிச்சுல அது. For the asset to the extent if impairment loss not exceed asset hold. அந்த asset எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கோ அது என்னது? அதை விட அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணும்? இப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்தராக இன்னும் நம்மளுக்கு என்ன இருக்குது? அந்த அசட்டோட வேல்யூ இன்னும் 20 crore இருக்குது. அப்போ நான் டோட்டலாக என்ன பண்ணலாம்? 40 crore பண்ணலாமா? ஸோ இந்த வேல்யூவும் தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்ல போகணுன்னா இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேரிங் வேல்யூ 40 crore இருக்குது. சரியா? ஓகே. இம்பேர்மெண்ட் லாஸ் நம்மளுக்கு 20 crore இருக்குது. என்ன இருக்குது? 20 crore இருக்குது. இப்போ திடீர்னு நம்மளுக்கு என்னது? ரீவேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகி ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ் வந்து 50 crore ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 50 crore ஆயிடுச்சு. இப்போ நான் எது வரைக்கும் தான் ரிவர்ஸ் பண்ணலாம்? இது வரைக்கும் தான் ரிவர்ஸ் பண்ணலாம். என்னது? 40 crore வரைக்கும் தான் ரிவர்ஸ் பண்ணலாம். அதாவது அசட்டோடைய கேரிங் வேல்யூ வரைக்கும் தான் என்னால் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கும்ல 10 crore, அதுதான் என்னன்னா ரீவேல்யூவேஷன் கெயின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? ஓகே. சி ரிவர்சல் ஆஃப் இம்பேர்மெண்ட் லாஸ் அப் டு கேரிங் வேல்யூ ஒன்லி. ஓகேவா? டன். இப்போ நெக்ஸ்ட் சொல்ல போகிற பாயிண்ட் என்னன்னா, இங்கே நம்ம பார்த்தோம்ல நெட் செல்லிங் ப்ரைஸ். ஸோ அந்த நெட் செல்லிங் ப்ரைஸு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெட் செல்லிங் ப்ரைஸ் நெகட்டிவாக இருக்கும். அதாவது என்னன்னா நெட் செல்லிங் ப்ரைஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் காசு வந்து இதுக்கு இன்னும் தான் நம்மளுக்கு செலவு. விற்றா நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. விற்றா நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் அதுக்கு இன்னும் நான் செலவு தான் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் எனக்கு 2 lakh நெகட்டிவாக இருக்குது அப்படின்றப்போ அது என்னது? நெகட்டிவ் தானே. எனக்கு இன்னும் இது வந்து நம்மளுக்கு என்னது? செலவு தானே. வேல்யூ இன்வெஸ்டும் 0ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? சி நெட் செல்லிங் ப்ரைஸு நெகட்டிவாக இருக்குது, வேல்யூ ப்ரைஸு 0வாக இருக்குது, வேல்யூ யூஸ். அப்போ இது ரெண்டில் எது ஹையரு? நம்மளுக்கு சின்ன வயசுலேயே தெரியும். கிராஃப் போட்டிருந்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எது நம்மளுக்கு ஹையரு? -2 ஹையரா இல்லை 0 ஹையரா? 0 தான் ஹையர்.
இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இன்னும் கட்டணுன்றதை விட ஒன்றுமே கட்டாமல் இருக்கிறதே மேலா. ஸோ அப்போ இன்னும் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒன்றுமே கட்டாமல் 0ல் இருக்கிறதே மேல். ஸோ அப்போ இதுதான் ஹையரு, அப்போ இதுதான் ரெக்கவரபிள் வேல்யூ. ஸோ அப்போ 100 crore தான் கேரிங் வேல்யூனா 0 தான் ரெக்கவரபிள் வேல்யூனா இம்பேர்மெண்ட் லாஸ் எவ்வளோ? 100 crore இம்பேர்மெண்ட் லாஸ் தான். அப்படியே என்ன பண்ணிடணும், P&L அக்கௌண்ட்டுக்கு ரைட் ஆஃப் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக ஒரு டாபிக் விச் இஸ் கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட். கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் அசெட். என்னது? ஒரு குரூப் ஆஃப் அசெட். இந்த குரூப் ஆஃப் அசெட்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இதோடைய வேலையை செஞ்சு ஒரு ரெவன்யூவை நம்மளுக்கு என்ன பண்ணுது, கொடுக்குது, ஒரு கேஷ் ஃப்ளோவை. இந்த குரூப் ஆஃப் அசெட்லாம் சேர்றனால நம்மளுக்கு என்ன ஆகுது, கேஷ் ஃப்ளோ வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ட்ரிங்க் ஷாப் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரிங்க் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூனிட்ல ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் கொடுக்குறேன். இன்னொரு யூனிட்ல இந்த மாதிரி டைரி ஐட்டம்ஸ், மில்க் ஷேக்கு, ஒரு ஓரியோ மில்க் ஷேக்கு, அந்த மாதிரி டெசர்ட் வைஸ் ட்ரிங்க் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு எனக்கு ஒரு விதமான அசெட்ஸ் தேவைப்படுது, ஒரு சிலமான மிஷின்ஸ் தேவைப்படுது ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு. அண்ட் டெசர்ட்ஸ் வைஸ் நம்ம பார்க்குறப்போ எனக்கு ஒரு சிலமான மில்க் ப்ராடக்ட், இந்த மாதிரி வேறு மாதிரியான அசெட் அதை ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் க்ரீம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் தனியாக அசெட் எனக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ட்ரிங்க் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கொடுக்குறது. அப்போது இது ஒரு குரூப் ஆஃப் அசெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு, இது ஒரு குரூப் ஆஃப் அசெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு செப்பரேட்டாக. இதுதான் என்னது அப்படின்னா கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட். என்னது? கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட் தனித்தனியாக. இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் இதாகுது இல்லை, கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட் 1 இது வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் தயாராகிற யூனிட்டில் எனக்கு ரெண்டாவதாக இருக்கிற ஒரு மிஷின், ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் ஜூஸ்க்கு ஒரு மிஷின் இருக்கும்ல. ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் வாங்கினப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 90,000 இருந்துச்சு. ஓகே, நான் அதை இன்றைக்கே விற்றேன்னா எனக்கு அது 80 வரும். என்ன வரும்? 80,000 வரும். ஸோ இதில் எனக்கு என்ன இம்பேர்மெண்ட் லாஸ்? 10K இம்பேர்மெண்ட் லாஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் எப்படி இதை அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட்டில் தனியாக ஒரு விஷயம் இம்பேர்மெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, இம்பேர்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபுல்லாக போய் ஃப்ரெஷ் ஜூஸ் யூனிட்டே பார்க்கணும். இந்த கேஷ் ஜென்ரேட்டிங்கே ஒட்டு மொத்தமாக சேர்த்து என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட்டுக்கே நம்ம பார்க்குறப்போ டோட்டலாக எல்லா அசட்டோட வேல்யூம் சேர்த்து 1000. அதை ரெக்கவர் பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்னைக்கு ரெக்கவர் பண்ணால் 1200 வருது. அப்போ இதில் இம்பேர்மெண்ட்டே இல்லை அப்படின்னா நம்ம இதுக்கும் இம்பேர்மெண்ட் பண்ண வேணாம். இதுதான் இவங்களோட ரூல். ஓகேவா? அப்போ புரியுதா? இப்போ இவங்களுக்கு இம்பேர்மெண்ட் நடந்துச்சுன்னா என்னது, நம்ம இதில் இம்பேர்மெண்ட் அப்ளை பண்ணலாம். பட் இவங்களுக்கே கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட்டுக்கே எந்த ஒரு இம்பேர்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறப்போ இண்டிவிஜுவலாக ஒரு அசட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இம்பேர்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் இம்பேர்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் சாப்டர். ஸோ ஒரு அசட்டுக்கு எப்படி இம்பேர்மெண்ட் நடக்கும், ஸோ அந்த இம்பேர்மெண்ட் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், டிப்ரிசியேஷன்ஸ் இருந்தால் எப்படி பண்ணணும், ரீவாலுவேஷன் இருந்தால் எப்படி பண்ணணும், அப்வார்டு டவுன்வார்டு ரிவர்சல், கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட்டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணணும், எல்லா விதமான ட்விஸ்டட் பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு இனிமேல் உங்களோட வேலை என்ன, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் திஸ் சம்ஸ் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஃபர்தர் நம்ம இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ